ஹாய் ஆல், வெனஸ்டே மார்னிங். கத்தாரில் இப்போ 4 மணி. நேற்று என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்ட்டு நைட்டு கொஞ்சம் அப்படி இப்படியும் குழப்பமா இருந்துச்சு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னே தெளிவாயிடுச்சு. சாம்பார் வைக்கலான்ட்டு பருப்பை குக்கரில் வச்சு விட்டுட்டேன். எங்கள் அம்மா வந்துட்டு இந்த குக்கரே மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. கறி வேக வைக்கிறதுக்கு, அப்படி இல்லைனா வந்துட்டு சுண்டக்கடலை, தட்டைப்பயிறு அந்த மாதிரி பயிர் ஏதாவது வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான். மற்றபடி சாம்பாருக்கெல்லாம் பருப்பு அம்மா சட்டிலே வச்சு விட்ருவாங்க. ஏமா வந்துட்டு குக்கரில் வைக்கல அப்படின்னு கேட்டோன்னா வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆக போகுது, காய்கறி நறுக்கிறதுக்குள்ளே பருப்பு வந்துட்டு அவிஞ்சிரும், பல்லா முளைச்சிக்கிட்டு கிடக்கு அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. ஸோ நானுமே அங்கே இருந்த வர குக்கர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. இங்கே வந்துட்டு பருப்பு வேக வைக்கிறதுக்கு குக்கர் யூஸ் பண்ணலன்னா வேற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா வந்துட்டு காலையில் சட்டியில் வச்சு இங்கே பருப்புமே சீக்கிரம் அவிய மாட்டேங்குது. அதனால வந்துட்டு குக்கரில் வச்சு விட்டுருவேன். திடீர்னு பார்த்தா பாப்பா எந்திரிச்சு வந்துட்டா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அன்னைக்கு வந்துட்டு சாம்பார் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராக்கலி பொரியல். வீட்டில் கொஞ்சம் பன்னீர் இருந்துச்சு. ப்ராக்கலி பன்னீர், அதுக்கப்புறம் முட்டை போட்டு பொரியல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு ஒரு நார்மல் தோசை, அதுக்கப்புறம் ஒரு பொடி தோசை, அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி சட்னி வச்சிருந்தேன். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மோரும் கலந்து வச்சிருந்தேன். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ ஃப்ரூட் வந்து ஆரஞ்சு வச்சிருந்தேன். பாப்பா வந்துட்டு பாஸ்தா கேட்டதுனால அதுவுமே பண்ணியிருந்தேன். இதோட கடைசி நாளைக்கு பார்க்கலாம்.